சாப்பிடுறது தூங்குறது திரும்பி அதே பண்றது. ஒன்னு திவாகரனே இன்னொன்னு பாரு. Hi guys, welcome back to Irfan Bay 2.0. இந்த வீடியோ அப்டேட் பார்க்க போனால் பிக் பாஸோட முதல் ப்ரோமோ வெளியே வந்திருக்குன்னு சொல்லாங்க. இந்த ப்ரோமோ பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த ப்ரோமோவில் நம்ம திவாகரும் நம்ம இவங்க விஜய் பாரும் ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் சாப்பிட்டு வீட்டுக்குள்ளே சோம்பேறியாக தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பேரை வந்து திவாகர் பேரையும் நம்ம இவங்களோட பேரையும் சொல்லிடுறாங்க. உடனே சபரி வந்து திவாகர் கோவப்பட்டு சபரி கத்துறாங்க. சபரி ரெண்டு திவாகர் மேலே ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நேற்றுலேருந்து கொஞ்சம் டாஸ்க்கு ஃபயராக போயிட்டுருக்குன்னு சொல்லாங்க. நேற்று இவங்க ஆடிட்டு இருக்க டயத்தில் வீட்டுக்குள்ளே இருந்த பொருள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹவுஸ்க்குள்ளே வேலை பார்க்குறவங்க எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னே சொல்லாங்க. இவங்க வெளியே நின்று டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருள் எல்லாம் தூக்கிட்டு போயிருப்பாங்க. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லி தெரியல. 24/7 அப்படி தான் போச்சு. ஆனால் பிக் பாஸ் பரவாயில்லைங்க, கொஞ்சம் வெறுப்பாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் ரொம்ப கார்னரிங் பண்ணி திவாகரை பேசுகிறது தான் வந்து கொஞ்சம் ஏற்றுக்க முடியலன்னு சொல்லாங்க. அவர் என்ன தான் ஆக்டிவிட்டியாக இதாக பண்ணாலும் அவர் வந்து டிக்டாக் பண்ணி தான் உள்ளே வந்தார், ரைட்டு தான். ஆனால் அவர் தான் உண்மையாக கண்டென்ட் கொடுத்துட்ருக்காரு. விஜய் பாருவாங்க இந்த அளவு இந்த மாதிரி ஒரு சீப்பான வேலை பார்ப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஏன்னா பார்வைன்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கமருதீன் கூட பழகிக்கிறாங்க, அதே மாதிரி திவாகர் கூட பழகிக்கிறாங்க. ஆனால் வெளியே எந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா இப்போ கமருதீன் வந்து வேறு என்னை வந்து பேட் டெஸ்ட்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு அன்றைக்கி சொன்னாங்க பாருங்கள், அதே தான் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்களே பழகிட்டு சொல்கிறது எந்த விதத்தை நாயின்னு எனக்கே தெரியல. அதே மாதிரி நம்ம எஃப்ஜே ஒரு வேலை ஒன்று பார்த்துட்ருப்பாரு, ரம்யா ஒரு ஆள் பார்த்துட்ருப்பாங்க. எஃப்ஜேவும் கனியும் ரெண்டு பேர் பேசிட்டு தூங்கலான்னு போகும்போது கட்டி பிடிச்சி ரெண்டு பேர் தூங்கியிருப்பாங்க. அக்கா அண்ணன் சொல்லிட்டு இருந்த நம்ம ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணான்னு கூப்பிட்டு இருந்தவர் நம்ம எஃப்ஜே போய் கனிகிட்ட ஹக் பண்ணிவிட்டு போய் தூங்கலான்னு போகும்போது கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு போயிருப்பாங்க. அது வந்து அன்சீன் ப்ரோமோவில் போட்டு விட்டாங்க. அதை வந்து நம்ம ஆளுக்கு பார்த்து இப்போ ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சேன்னு சொல்லுங்க. பயங்கரமான ட்ரோலாக போயிட்டுருக்கு. எஃப்ஜே வந்து அவரு 2 கேம் விளையாடுறாங்களான்னு என்னோட கருத்தாக இருக்குது. உன்னோட கருத்து என்னமா இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். திவாகரை ரொம்ப காரணம் பண்ணி பேசுகிறாங்க. அதை பற்றி சொல்லுங்க. பிக் பாஸ் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணுங்க. எல்லாத்தையும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை யுவர்ஸ்.